எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பேச அழைத்ததுக்கு காரணம் நான் 3 மணிக்கே வந்துட்டேன். நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க, மார்னிங் 9 to நைட் 9 வரைக்கும். இது எங்கள் ட்ராமாவில் ஒரு விஷயம் சொல்லுவோம், எவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தாலும் கரெக்ட் டயத்துக்கு முடிச்சிருவோம் அப்படிம்போம். அது மாதிரி இப்போ 6 மணிக்கு அடுத்த ஷோ இங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக இது 5:45க்கு முடிஞ்சிடும். அது ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு. அண்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு இது எனக்கு நம்முடைய கிஷோர் கூப்பிட்டாரு. துபாயிலேருந்து வெங்கின்னு என் பையனுடைய கிளாஸ்மேட், அவன் இதில் ரொம்ப நீங்கள் போய் வரணும்னு சொல்லி கூப்பிட்ட போது நான் பார்த்தேன், இன்விடேஷன் பார்த்தா 5 பேருக்கு மேலே ஆளே இல்லை. இது என்னது, இது பிரசாத் ஸ்டூடியோவில் 5 பேர் ஸ்டேஜ் இல்லையா, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னா. அதுலேயும் 2 பேர் வரலை, 3 பேர் தானா அப்படின்னு நினச்சி வந்து பார்த்தா ஆஸ் யூஷுவல் மறுபடியும் ஃபுல் ஸ்டேஜ் இருக்குது. ஏனென்றால் இது வந்து இது வாழ்த்த வந்த நெஞ்சங்கள். அதை நீங்கள் நிறையா ஆடியோ லான்ச்செலாம் பார்த்துருப்பீங்க. சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் கீழே உட்காந்துருப்பாங்க, நிறைய பேர் மேலே உட்காந்து அதை பற்றி பேசி, நிறைய பேர் அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தை பேசி அது பெரிய வைரல் ஆகி அந்த படத்தை பற்றின லைன் ஒரே ஒன்று வந்து இந்த படத்தின் போது இவர் பேசியதுன்னு வந்துடும். அது நான் சொல்லுவேன், நிறைய அந்த மாதிரி படங்கள் ஆடியோ லான்ச் பண்ணும்போது அந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்களை மேடையில் வச்சு அவங்களை பற்றி பேசினாதான் அது வெளியில் போய் சேரும். இந்த ஆடியோ லான்ச் வைக்கிற பர்பஸே அந்த படத்தை ப்ரமோட் பண்ணணும்னு. ஆனால் அங்கே வரக்கூடியவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் சிலது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் போகும்போது அதுவாயிடும். இந்த எனக்கு இவங்ககிட்ட பிடிச்சது இவங்களுடைய சோஷியல் சர்வீஸ். கிட்டத்தட்ட 13 வருஷமாக பண்ணி கொண்டு 6 வருஷமாக. இப்போ நீ 13 எங்கே வந்தது? அவங்க தப்பாகிட்டாங்களா? சரி சரி, பரவாயில்ல. 13 வருஷங்களுக்கு மேலே தொடர்ந்து பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில் நம்ம வந்து இதை அப்படி பேசுவோம். 6 வருஷம் பண்ணியிருக்கிறதுங்கிறது, ஏன்னா சமூக சேவை என்பதே சினிமாலேயே கூட நிறைய பேருக்கு அது சமூக சேவை தான். பேமெண்ட் வந்தால் தான் அது சினிமா, நமக்கு அது வந்து தொழில், இல்லைன்னா அது சமூக சேவை தான். வரதில்லை நிறைய பேருக்கு. இது வந்து நான் ப்ராஃபிட்டுன்னு சொன்னாங்க. நான் நிறையா வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்போது அவங்களும் போடுவாங்க, சார் நாங்கள் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்வாங்க. அப்புறம் போனப்புறம் தான் தெரியும் அந்த நான் மட்டும் தமிழில் இருக்கும், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அது மாற்றிடுவாங்க. பட் இது அப்படி இல்லை. இவங்க பண்ணுற வேலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என் ட்ராமா முடியும் போது பேசுவேன், ஒருவேளை என் ட்ராமா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கொடுத்த பணம் வேஸ்ட் இல்லை. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் கட்டுறோம், புக்ஸ் வாங்கி தரோம், யூனிஃபார்ம் வாங்கி தரோம், வருஷத்துக்கு 200 பேர் வரைக்கும் ஃப்ரீ கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அண்டு அதே போல் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கெல்லாம் உண்டான உதவிகள் எல்லாம் செய்கிறோம். எல்லாவற்றையும் தாண்டி மாதத்துக்கு 10 அல்லது 15 அனாதை பிழங்களை கொண்டு வந்து அடக்கம் செய்கிறோம். ஸோ இது நீங்கள் கொடுக்குற பணத்தில் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா 2 விஷயம் இருக்குது. கொடுத்த காசுக்கு ட்ராமா பிடிச்சிதானா ஒன்று, என்னையா இவ்வளோ காஸ்ட்டு, ஏன்னா எங்கள் ட்ராமாவுக்கு ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் 1000 ரூபா, லாஸ்ட் ஷோ டிக்கெட் 300 ரூபா, அந்த மாதிரி இருக்குது. பட் இந்த இலவசம் அப்படிங்கிறாங்க. நிறைய கஜானாங்கிற வார்த்தை போச்சுனோன்னு எனக்கு யாரும் கஜானா காலிங்கிறத இங்கே சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால உங்கள் கஜானா சிறப்பாக இருக்க வேண்டும், நல்லா இருக்கணும். ஏன்னா நீங்கள் வேறு அப்பப்போ வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு இருக்கீங்க ஓப்பனாக இந்த இதில், அதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் தயாரிப்பாளர்கள் என்பவர்கள், இது வந்து சினிமாங்கிறது ஒரு தொழில், கலைங்கிறது ஓகே, ஆனால் தொழில். போட்ட பணம் அந்த தயாரிப்பாளருக்கு வரணும். நடிகர் மட்டும் சம்பாதிச்சுட்டு போகிறேன், தொழில் செய்கிறவங்க பாக்கி இருக்கிறவங்க சம்பாதிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா அது சரியாக இருக்காது. பணம் போட்டவர்களுக்கும் திருப்பி பணம் வந்தால்தான் அது வந்து ஒரு நல்ல தொழில். நீங்கள் இவ்வளோ சேரிட்டி பண்ணுறதுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒரு நல்ல தொழிலாக அமைய வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்தித்து கொள்கிறேன். காரணம் வந்து எதுவுமே ஃப்ரீ கிடையாது உலகத்தில். நோ மீல் இஸ் ஃப்ரீ அப்படிம்பாங்க யூஎஸில். அந்த மத்தியானம் லஞ்சு இப்போ சாப்பிடும்போது கூட அதை வந்து ஆஃபீஸ் மீட்டிங் ஆக்கி ஒரு பர்கரை சாப்பிட்டு மீட்டிங் இது அஃபிஷியல் ஆக்கிடுவாங்க, அந்த மாதிரி. ஸோ அண்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கும்போது இன்னொரு விஷயத்தை நான் இப்போ பார்த்தேன், 4-5 ட்ரெய்லர் பார்த்தேன், எல்லாருமே அந்த சமூக அக்கறையோடு எடுக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கிற மாதிரியாகத்தான் தெரியுது. அது வந்து அந்த மாதிரி மட்டுமே. இப்போ நான் என்டர்டெயின்மெண்ட் மீடியாவில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்களும் இருக்கணும்.
நல்ல சில படங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க காமெடியாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் சென்டிமெண்ட் போய் கிளைமேக்ஸ் ஆக்ஷனில் போய் எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஆனால் அந்த ஓடிடிக்குன்னு எடுக்கும்பொழுது, குறும்படம்னு எடுக்கும்போது பார்த்தா ஒரு ஒரு சோக காட்சி, ஒரு பரிதாபமான நிலைமை, அப்படியே நம்ம வர வேண்டியது கிடையாது. அதை தாண்டின ஒரு உங்களுக்குள்ளேயே இப்போது ஃப்ரீங்கிறதுனால உட்காந்து பார்த்துட மாட்டாங்க. அவங்களுக்கு பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அது முடியிற வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு கிரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை நம்ம கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் உங்கள் டெக்னிக்கல் டீம்லாம் என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுற டீம் நல்ல டீமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஓடிடியில் கூட முன்னாடியே பணம் கொடுத்து யார் படம் வாங்குறாங்க? பெரிய படம் யார் பார்ப்பார்களோ, பெரிய ஆர்டிஸ்ட் படம் யாரோ அந்த படங்கள் தான் வாங்குறாங்க. ஷேரிங் ரெவின்யூ ஷேரிங்லாம் ஓகே, உங்களுக்கு பிடிச்சிது. ஆனால் அந்த ரெவின்யூ ஷேரிங்க்கு முன்னாடி அந்த ப்ரொடியூசர் எத்தனை ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது இருக்குது. அப்போ அந்த ப்ரொடியூசர் என்ன நினைப்பார், நமக்கு இந்த ரெவ்யூ ஷேரிங்கில் நமக்கு இந்த பணம் வருமா அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் நீங்கள் நிறையா யோசித்து நிறையா விஷயங்கள் பண்ணுங்கள். ஏனென்றால் எந்த தொழிலுமே எடுத்தோன்னே டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆனால் அதே சமயம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாவற்றையும் யூகி சேது வந்திருக்காரு, வாங்க இங்கே உங்களுக்கு தான் அந்த சேர். அது வாங்க பாஸ், உங்கள் ஃபோட்டோவை போட்டு ஆளே காணுன்னு வாங்க வாங்க வாங்க. யூகி சேது அவர்கள் தொலைக்காட்சியினுடைய முன்னோடி இவர்கள்லாம் தான். வாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அதை நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஓடிடி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சது இப்போது வந்து 2-3 தான், அதுக்கு மேலே இல்லை. நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான், அப்புறம் அதுக்கு அடுத்தது சன் நெக்ஸ்ட்டு, இப்படிலாம் வந்துடுது. அப்புறம் நம்மளுடைய விஜய், ஸ்டார் விஜய், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கணும். கலை உலகத்தில் மட்டும் ஒரே ஒரு விஷயந்தான், இந்த விசிட்டிங் கார்டு, அந்த விசிட்டிங் கார்டு, இது அது எதுவுமே இல்லை. இது வந்து அப்ரூவ் பண்ணணும். ஜனங்க ஏற்றுக்கொண்டால் அது மிகப்பெரிய வெற்றி அடையும். இல்லைன்னா நம்மளே இப்போ படம் எடுத்து நம்மளே ப்ரொஜெக்ஷன் போட்டு நம்மளே பார்த்துக்கிற மாதிரி தான் அது. அது இல்லை. அதனால் நல்லா இப்போ ஒர்க் பண்ணுங்கள். நல்ல யங்ஸ்டர் டீம் நல்லா இருக்கீங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. ஆனால் அதே சமயத்தில் முதியோர்களுடைய அனுபவங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அது இருந்தால் தான் அது வெறும் இளைஞர்கள் மட்டும் பெருசாக எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. அனுபவம் தான் பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமாவில் நிறைய அனுபவசாலிகள் இருக்கிறார்கள். ப்ராபப்ளி சில பேர் வெற்றி பெறாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி டெக்னாலஜி வந்துடுது. நேற்றுக்கு ஒன்றுன்னு ஒரு படம் வந்திருக்கு, ஐ திங்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரே ராஜ்குமார் ஒரே ஒருத்தர் எடுத்து வந்த படம். இது உலக சாதனை. இது நம்ம தமிழர்கள்லாம் அப்படி கைத்தட்டி அவரை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியெல்லாம் மாறி போச்சு. இன்றைக்கி செல்ஃபோன்லேயே நீங்கள் படம் எடுக்கிறாங்க, வந்துடுச்சு. ஸோ இதுங்க அதுதான் வேணும், இதுதான் வேணும், இவங்க தான் வேணும், அதெல்லாம் மாறி போகும்பொழுது அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப எல்லாவற்றையும் தாண்டி ரசனைகளுக்கு ஏற்ப நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சியை வடிவமைத்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். அதுதான் சினிமாலேயே சக்ஸஸ் இஸ் ஃபார்முலா அப்படிம்பாங்க, மைட் இஸ் ரைட் அப்படிம்பாங்க. எது வெற்றியோ அதுதான். ராமராஜன் படத்தில் இந்த பசுமாடுகிட்ட பால் கறந்து அந்த பாட்டு ஹிட்டுன்னா அப்புறம் 10 படத்தில் ராமராஜன் இல்லாட்டாலும் அந்த பசுமாடு தான் இருக்கும். ஏன்னா அந்த பசுமாடு தான் சென்டிமெண்ட்டுங்க. அப்புறம் திடீர்னு சொல்லுவாங்க, இல்லை சார் இப்போ கொஞ்சம் எதுவும் மாறி போச்சு, நடுவு ராமராஜன் பால் கறக்கட்டும், பசுமாடு பாடட்டும். சரி, அதுதான் வெற்றி. ஓகே, அப்படி எடுப்பாங்க. எல்லாருமே அப்படி தான் போனாங்க. எல்லாம் வித்தியாசமான முயற்சிங்கிறது இப்போ தான் இந்த காலகட்டங்கள். ஆனால் எல்லாமே ஆர்ட் ஃபிலிம் மாதிரி, ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்க்குற படம் மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம வாசலில் பார்க்கக்கூடிய ஒரே விஷயத்தை ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறதுக்கு எது காசு கொடுத்து பார்க்கணுன்னு தோணும். அந்த சீனுடைய பிரம்மாண்டத்துக்கு உண்டான கண்டென்ட்டை யோசித்து பண்ணினா உங்களுக்கு நிச்சயமான வெற்றி கிடைக்கும். என்றைக்குமே இந்த முயற்சி பாண்டிச்சேரியிலேருந்து நிறைய கலைஞர்கள் நான் பார்த்துருக்கேன், சினிமாக்குள்ளே வந்து வெற்றி பெறணும்னு வரக்கூடியவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. எந்த காலத்திலும் உங்களுடைய நீங்கள் கொடுக்க கொடுக்க வந்துருவோன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நீங்கள் எவ்வளவோ சேரிட்டி பண்ணுறீங்க, அந்த சேரிட்டி உங்களை காப்பாற்றும். உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நேற்றுக்கு தான் நம்முடைய முதுபெரும் நடிகை சவுகார் ஜானகி அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த
4:30க்கு மேலே அவங்களுடைய அனிமேஷன் நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம எழுந்து அந்த அவருக்கு உண்டான அந்த அஞ்சலியை நம்ம செலுத்தினா மிகப்பெரிய கௌரவமாக இருக்கும். துறை எப்படி வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிறது இது ஒரு அடையாளம். ஓடிடியும் ஒரு தியேட்டர் தான். இப்போ ஓடிடியில் படம் முதல்ல ஓடிடி சினிமாவுக்கு ஒரு பலம் சேர்க்குற ஒரு கருவி மாதிரி முதல்ல வந்தது. ஆனால் அதுவே நம்மளை அழிக்க போகிற ஒரு துறையாக மாறப்போகுதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. சினிமா துறைக்கு ஓடிடி வந்தவுடனே ஓடிடி அவங்க பெரிய கார்ப்பரேட் செக்டர்ஸ் உள்ளே வரும்போது தங்களுடைய பேங்கிங் சிஸ்டத்துக்கு முதல்ல என்ன பணம் கட்டமோ அந்த பணம் கொடுத்து அந்த பொருள்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களுடைய லைப்ரரி ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லான பிறகு இப்போது தர வேண்டிய பணம் கூட தர தயாராக இல்லை அவங்க. இப்போ ஓடிடி நிறுவனங்கள் முன்னாடி 100 ரூபா ஒரு பொறுமையான ஒரு பொருளை 500 ரூபா கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்க, 2000 ரூபா கூட கொடுத்து வாங்கினாங்க. அப்போ இண்டஸ்ட்ரினா நினச்சிட்டாங்க நம்ம பொருளோட விலை மதிப்பு உயர்ந்துடுச்சு, 100 ரூபா பொருள் 200 ரூபா ஆகிடுச்சு, இல்லை 200 ரூபா பொருள் 500 ரூபா ஆகிடுச்சின்னு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது நமக்கு அப்போ தெரியாமல் போச்சு. இது நம்மக்கிட்ட முதல்ல வாங்க ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. அதனால் இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணிட்டாங்க 100 ரூபாய்க்கு ப்ரொடக்ஷன் இருந்தது எல்லாமே இப்போ 200 ரூபா 500 ரூபா ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஓடிடி 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபா கூட தயாராக இல்லை. இப்போ இண்டஸ்ட்ரி இப்போ ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் ஷூட்டிங் இல்லை, ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் ஷூட்டிங் இல்லை, படம் யாரும் பார்க்க முடியல. இதுதான் இப்போ ஓடிடியோட நிலைமை. இப்போ இந்த ஓடிடி படம் முன்னாடி நம்ம படத்தை போட்டி போட்டுக்கிட்டு வாங்கின ஓடிடி இப்போ படம் ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணாங்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய தமிழ் சினிமாவில் 250 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. எடுக்கிற படங்கள் அதிகம், ரிலீஸ் ஆகிற படங்கள் 250 படங்கள். அதில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரி இருக்கிற நிறுவனங்கள் 10லேருந்து 15 படம் வருஷத்துக்குன்னு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேங்கிங் ஃபுல்லாகிடுச்சு, லைப்ரரி ஃபுல்லாகிடுச்சு. இப்போ டெய்லி டே டு டே இதுக்கு இயர்லி ஒரு 10லேருந்து 12 படம். அப்போ அவங்க ஒரு 20 படம்லேருந்து 25 படம் வாங்கினாங்க. இன்னொரு 25 படங்களை மற்ற சோனி, சன் நெக்ஸ்ட்டு, ஆஹா இது மாதிரி இருக்கிற ஓடிடியில் வரும். அப்போ ஒரு 50 திரைப்படங்கள் மட்டும்தான் அதிகபட்சமாக ஒரு வருடத்துக்கு ஓடிடி வாங்குவாங்க. இப்போ இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க திரைப்படங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணணும். முன்னாடிலாம் ப்ரொடியூசர் டிசைட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டைரக்டர் டிசைட் பண்ணார் என் படம் பொங்கலுக்கு, என் படம் தீபாவளிக்குன்னு. முன்னாடி போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ டிசைட் பண்ணாங்க, பூஜை போடும்போது என் படம் தீபாவளிக்கு வரும், என் படம் பொங்கலுக்கு வரும்னு. இப்போ தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவும் டிசைட் பண்ண முடியாது, ஓடிடி தான் டிசைட் பண்ணோம் உங்கள் படம் எப்போ வரணும். அதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட நிலைமை. இப்போ இது போல் 50 திரைப்படங்கள் ஓடிடி வாங்கினது போக மீதி இருக்கிற 200 திரைப்படங்களை தயாரிப்பாளர்கள் திரையரங்கத்துக்கு கொண்டு போக முடியல, பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு வழியே இல்லாமல் இருக்குது. அப்போ இது போன்ற ஓடிடிகள் வர்றது மிக நல்ல விஷயம். அப்போ குறைஞ்சபட்சம் என் படத்தை ஜனங்க பார்க்கறதுக்கு ஒரு சாதனமாக இந்த ஓடிடி அமையும். இப்போது இருக்கிற பெரும்பாலான ஓடிடிகள் இப்போது சேட்டலைட் சேனல் இல்லாத இருக்க ஓடிடி, இப்போ சன் டிவி, சன் நெக்ஸ்ட் வச்சுருக்காங்க. அது மாதிரி இல்லாத ஓடிடி எல்லாமே ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் இருக்கும். நம்ம ஊரில் படம் எடுக்கிற ப்ரொடியூசருக்கு தமிழ் தவிர வேறு எதுவும் தெரியாது. அங்கே தமிழுக்கு போய் பேசி அவங்களோட படத்தை மார்க்கெட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முடியவே முடியாது. யாரோ ஒரு புரோக்கர் மூலம், யாரோ ஒரு மீடியேட்டர் மூலம் இப்படி தான் அந்த படங்களை கொடுக்கணும். அப்போது முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா ஓடிடியில் தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு ஆள் இப்போ உள்ளே வந்திருக்காங்கிற வகையில் உங்களுக்கு சந்தோஷம். யுவர் பேக்கர்ஸ் அந்த வகையில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சு. ஏன்னா இவங்க முதல்ல சுரேஷ் கிஷோர் யாருன்னு எனக்கு தெரியாது. முதல்ல ஒரு எஸ்வி சேகர் சொன்ன மாதிரி வெங்கி என்னோட நண்பர், அவர் ஃபோன் பண்ணி அவர் இருக்கான்னு நினச்சிருக்கேன் நான் அது இங்கே வர வரைக்கும். ஆக்சுவலாக நேற்று என்னோடய திருமண நாள், இன்றைக்கி சின்ன ஒரு பார்ட்டி இருக்குது, இதை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னால் அவர் இல்லைங்க எனக்காக எப்படியாவது நீங்கள் வந்துட்டு போயிடுங்கன்னா, இப்போ 3:30 மணிக்கு ஃப்ளைட்டில் இறங்கி இதை முடிச்சுட்டு மறுபடியும் இன்றைக்கி நைட் நான் ஹைதராபாத் போகிறேன். அந்த அளவுக்கு வெங்கி என்னோட நெருங்கிய நண்பர். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு ஓடிடி தமிழ் சினிமாவுக்கு வர்றதுங்கிறது உங்களுக்கு நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். அப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்குது, எப்படியாவது நம்ம அதில்
நம்மளும் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்னு. இன்னொரு சின்ன ஒரு சுயநலமும் இருக்குது. இந்த லாபத்தில் ஒரு 20% வந்து நம்மளுடைய தொழிலாளருக்கு கொடுக்குறேன்னு வந்து கிஷோர் வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருந்தாரு. சரி பரவாயில்ல, வந்து லாபகரமாக நடக்கணும். லாபகரம் நம்ம போகிறதால ஒரு சின்ன ஒரு சதவீதமாவது அது லாபகரமாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா பரவாயில்ல, தொழிலாளருக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அளவில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டோம். இங்கே வந்த பிறகு தான் தெரியுது, இவங்க ஏற்கனவே வந்து ஒரு 6 வருஷமாக வந்து இந்த துறையில் இருந்திருக்காங்க. அது எல்லாம் சாஃப்ட்வேர்லேயும் ஏஐலேயும் அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்குது. அப்போது நிச்சயமாக இவங்களால வந்து இந்த டிஜிட்டலில் சரியான மீடியா மூலம் திரைப்படங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல முடியுங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. இப்போது நீங்கள் உங்கள் சின்ன அட்வைஸ் என்னென்னா கிஷோருக்கு, இந்த திரைப்படங்கள் நல்ல திரைப்படங்கள் இதில் வரும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல வந்து பொதுமக்கள் உருவாக்கணும். ஸ்ரீ சிவா சொன்னதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்ரீயாக கொடுக்க வருதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஜனங்க பார்த்துட மாட்டாங்க. அதனால் இந்த படங்கள் அது நீங்கள் விலை கொடுத்து வாங்குகிற படமாக இருக்கலாம், இல்லை ஷேரில் வாங்குகிற படமாக இருக்கலாம். ஷேரில் கூட நான் எப்போ கொடுக்க தயாராக இருப்பேன்னா, உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1,00,000 பயனாளிகள் உங்கள்கிட்ட இருக்காங்க, இல்லை ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் உங்கள்கிட்ட இருக்காங்கன்னா, டெஃபினட்டாக ஷேரில் வர படங்கள் உங்களுக்கு 100லேருந்து 150 படங்கள் வருடத்துக்கு நிச்சயமாக வந்துடும். ஏன்னா ஒரு 1 மில்லியன் இருக்காங்க, ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, அதில் ஒரு 50,000லேருந்து ஒரு 5 லட்சம் படங்கள் பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஷேர் வகையில் ஒரு நல்ல வருமானம் வரும். அப்போ அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைப்ஸ் எப்படி ரீச் ஆகுறதுன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இது வந்து குறைவாக இருக்கலாம், கண்டென்ட் குறைவாக இருக்கலாம், ஆனால் அது தரமானதாக இருக்கணும். அதுதான் ஒரு விஷயம். தரமான பொருள் எங்கே இருந்தாலும் அதை தேடி போய் வாங்குகிற நிலைமையில் இன்றைக்கி மக்கள் இருக்காங்க. ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குன்னா அது 100 கிலோமீட்டர் கூட போய் சாப்பிட்றாங்க. ஒரு நல்ல ஷாப்பிங் சென்டர் இருக்குன்னா ஒரு 50 கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் போய் வந்து ஷாப்பிங் பண்ணுற மனநிலைக்கு மக்கள் வந்திருக்காங்க. அப்போ நல்ல திரைப்படங்களோ இல்லை வந்து நல்ல பொருட்களோ எல்லாமே நல்லதாக இருக்கும், தரமாக இருக்கிற போது ஜனங்கள் வாங்க தயாராக இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் ஃப்ரீயாக வருது, சும்மா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்டென்ட்டை அது மாதிரி வந்து கலந்துட்டிங்கன்னா உங்களோட ஆப் வந்து பயனில்லாமல் போயிடும். அதனால் வந்து நீங்கள் வாங்குகிற திரைப்படங்கள் அது ஹீரோ இருக்குன்னு அவசியம் இல்லை, ஆனால் கண்டென்ட் வைஸு அந்த திரைப்படங்கள் மிக நல்ல திரைப்படங்களாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த டிஜிட்டல் வந்த பிறகு நல்ல திரைப்படங்கள், நான் சொல்கிறது திரைப்படங்கள் வெற்றி அடையலாம், தோல்வி அடையலாம், அது வேறு விஷயம். ஆனால் அக்லி சினிமாஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அக்லின்னா நான் சொல்கிறது வந்து ஆபாசமும் அப்படி இல்லை, படமே எப்படின்னு இல்லாமல் வந்து ஒரு அக்லி ஷார்ட் வைக்க தெரியாமல், அதை எப்படி கம்போஸ் பண்ணணும்னு தெரியாமல், ஆர்டிஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாமல், இது போன்ற படங்கள் வந்து குவியும் போது நல்ல திரைப்படமும் அந்த திரைப்படமும் தண்ணீர் சாக்கடையில் கலந்த தண்ணீர் மாதிரி ஆகிடுது. அப்போ நீங்கள் இதை தேர்ந்தெடுக்கும் போது நாங்கள் ஹீரோ படம் எடுங்க, இல்லை ஸ்டார் வேல்யூ உள்ள டைரக்டர்ஸ் படங்களை போடுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் படங்கள் நீங்கள் போடும்போது நல்ல திரைப்படங்களை, மக்களில் விரும்புகிற திரைப்படங்களை கண்டென்ட் வைஸும் டேக்கிங் வைஸும் நல்லா இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் வந்து உங்கள் ஆப்பில் வரும்போது நிச்சயமாக இதுக்குண்டான இது அதிகரிக்கும். ஏன்னா இப்போ கூட வந்து சாதாரணமாக இப்போலாம் வந்து நானே ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் வந்து பார்த்துட்டே இருக்கேன், ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கேன். டைரக்டராக நான் பண்ண முடியாத விஷயங்களை, நான் யோசிக்க முடியாத விஷயங்களை இன்றைக்கி யாரோ பண்ணுறாங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்டுக்குள்ளே வர ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது, அந்த கண்டென்ட்டை பார்க்கும்போது டைரக்டராக எனக்கே அவமானமாக இருக்குது. ஓஹோ, இது மாதிரிலாம் கூட யோசிக்க முடியுமான்னு. அப்போது அதுபோல் இருக்கின்ற சிறந்த படைப்பாளிகளை இனம் கொண்டு, சிறந்த தயாரிப்பாளர்களை இனம் கொண்டு நீங்கள் வந்து உங்கள் ஆப்புக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு வெற்றிகரமான ஆப்பாக அமையும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு 1000 திரைப்படங்கள் வந்து ஓடிடியே பார்க்காம இருக்குது. அதில் வந்து ஒரு 100லிருந்து 200 திரைப்படங்கள் நிச்சயமாக வந்து நல்ல திரைப்படங்கள் அங்கே இருக்குது. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கருதாமல் அந்த திரைப்படங்களை பார்த்து, சிறந்த திரைப்படங்களை ஜான் சொன்னார், நாங்கள் கொஞ்சம் பேரை அவுட்ரைட் கொடுத்து வாங்க போகணும். அப்போ சிறந்த திரைப்படங்களாக இருந்தால் கொஞ்சம் அவுட்ரைட் கொடுத்து முதல்ல வாங்கிட்டிங்கன்னா, முதல்ல பார்க்குற படங்கள் வந்து கொஞ்சம் நல்ல படங்களாக பார்க்க ஆரம்பித்த பிறகு அப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் ஆனோட பரவாயில்ல. அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆப் வந்து வெளியே வந்து எப்படி வந்து நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் வந்து ஒரு நேம் வர வரைக்கும் ஆப் பேர் யுவர் பேக்கர்ஸா அப்படிங்கிற ஆப் வந்து போய் மக்கள்கிட்ட சேரும்போது அது எல்லோரும் வேறு வகையில் கூட நீங்கள் அதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல வந்து இந்த ஓடிடி தளமாக அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அது சிறந்த தயாரிப்பாளர்களுக்கு சிறந்த திரைப்படங்களை கொண்டு செலுத்துகிற ஒரு சாதனமாக இருக்கணும். அந்த வகையில் உங்களோட ஓடிடியை எங்களுடைய FFC சார்பாக, தமிழ் திரைப்படத்துறை சார்பாக
உளமாற நெஞ்சார வாழ்த்துகிறேன். வரவேற்கின்றோம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும். நன்றி. ரொம்ப நன்றிம்மா. 6 மணினா இன்னும் 19 நிமிஷம் தான் இருக்குது. எவ்வளோ பேர் எப்படி பேச வரீங்கன்னு தெரியல. ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இங்கே வரை இருந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். யுவர் பேக்கர்ஸ் ப்ளே நிறைய விஷயம் செல்வமணி சார் சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் அதான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம பேசணுன்னுட்டு. ஓடிடின்னு சொன்னாவே அது வந்து ஒரு பண முதலைகளுடைய கோட்டை. அந்த கோட்டைக்குள்ளே வந்திருக்கீங்களே, இது தனியாக இருக்கும்போது கேட்கணும்னு நினச்சது தான். பட் அது எல்லாத்தையுமே சார் உடச்சிட்டு போயிட்டார். அமேசானோ நெட்ஃப்ளிக்ஸோ சாதாரணமாக வரல. அவங்க போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்மளால் சினிமாவில் நினச்சி கூட பார்க்க முடியாத இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டு வைடு. இப்போ விளையாட்டுக்கு இலங்கை போயிட்டோம்னா சில ஓடிடிஸ் இருக்காது. அங்கே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கும், அமேசான் இருக்கும். இன்னொரு கண்ட்ரி இப்போ செசல்ஸ் போயிருந்தேன் நான். அங்கே போனோம்னா அங்கே நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அமேசான் இருக்குது. அந்த ஊருக்கு சினிமாவே கிடையாது. அவன் அதை சுற்றி என்ன சினிமா இருக்கோ அதை இங்கே தூக்கி வச்சுருக்கிறான். ஸோ உலகம் முழுவதும் அவன் சினிமா பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் தமிழ்நாட்டிலேயே சினிமா பண்ணுறான். அவன் தமிழ்நாட்டில் சினிமா பண்ணுறதுக்கு ஒரு ஓடிடி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அது கவர்மெண்ட் தான் பண்ணணும். அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவும் இது வரைக்கும் நடக்கலை. சரி, பரவாயில்ல. அதை ஒருத்தவங்க பண்ணும்போது நம்ம இப்போ வாழ்த்தலாம், ஆனால் பயமுறுத்தக்கூடாது. ஆனால் நம்ம பேசுகிறது எல்லாமே அவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். ஏன்னா அது உண்மை. நம்ம பேசுகிறது உண்மைங்கிறப்போ உங்களுக்கு அது பயமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 2 படம் பண்ணோம். நாக்கெல்லாம் இங்கே வரைக்கும் வந்துருச்சு 2 படத்துக்கு. ஆமாம். ஸோ டைரக்டர் தான், ப்ரொடக்ஷன் கூட கிடையாது. அப்போ அந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன ஆயிருப்பாங்கன்னு நினைக்கும் போது தான் நமக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து இயக்குநர்களோ நடிகரோ நாங்களாம் ஓடி வந்துடுறோம். எங்களுக்கு பெரிய அடிப்படை கிடையாது, பெரிய சொத்து கிடையாது. இங்கே வந்து எங்களுக்கு லட்சங்களே போதுமானதாக இருக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம்னு சூப்பர்னு வந்துடுறோம். 2 கோடி 3 கோடிங்கிறப்போ நான் டைரக்டரு 2 கோடி நான் பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி நான் 10க்கு 10 ரூமில் இருந்திருப்பேன். ப்ரொடியூசர்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லுவேன், சார் என்ன சார் நீங்கள் ஒரு பேசிக் நாலேஜ் இல்லையா ப்ரொடியூசர்கிட்ட, இன்றைக்கி 5.5 லட்சம் வேணும் சார், நாளைக்கு 8.5 லட்சம் வேணும் சார், நாளைக்கு 10.5 லட்சம் வேணும் சார், இது இப்படி எடுக்கணும் சார். அவருக்கு தான் புரியாதெல்லாம் எல்லாம் சொல்லி 5.5 கோடி. அந்த படத்துக்கு எந்த அடிப்படை வியாபாரமும் இருக்காது. 5.5 கோடி. ஆனால் நான் என்னுடைய அடிப்படையில் என் மொத்த சொத்தே என் வீட்டில் 5 லட்சம் தாண்டாது. வீடே இருக்காது, வாடகை வீட்டில் இருப்போம். ஸோ அந்த கலைஞர்கள்கிட்டையும் ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கணும். எல்லார்ட்டையும் நியாயம் எதிர்பார்க்குறோம். உங்ககிட்ட நியாயம் இருக்கா? சிறந்த கதை திரைக்கதைகளோட வர்றீங்களா? நல்ல உழைப்பு இருக்கான்னு கேட்டால் நம்ம அதுவும் ஒரு கேள்விக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா ஓடிடி பற்றி அவர் பேசிட்டாரு, மற்ற விஷயங்கள் பற்றி எல்லாரும் பேசலாம். பட் என் டிபார்ட்மெண்ட் பற்றி நானும் பேசணுமா இல்லையா? ஸோ அவனை இழுத்து விட்டுட்டு அவனுக்கு 2.5 லட்சம் 3 கோடி 4 கோடின்னு சொல்லிட்டு 6 கோடி 7 கோடி 8 கோடின்னு இழுத்து விட்டுட்டு கடைசியாக அந்த திரைப்படம் ஒரு இடத்துல போய் நின்றும். ஏன்னா அதுக்கு ஒரு பேசிக் வியாபாரம் இருக்கும். இப்போது அவங்க சொன்னாங்க நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், அதில் படம் போட்டதுனால மட்டும் படத்தை பார்த்துருவாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன் நெட்ஃப்ளிக்ஸை நீங்கள் திறந்தீங்கன்னா எத்தனையோ லட்சம் படங்கள் இருக்குது. நம்ம எல்லாருமே அதை நம்ம வாங்கியிருக்கிறோம், விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம். எல்லா படத்தையுமே பார்த்துட்டோம். பார்க்கறது இல்லை, நம்ம படத்தை செலக்ட் பண்ணுறோம். அமேசான்ஸில் லட்சக்கணக்கான படங்கள் இருக்குது, செலக்ட் பண்ணுறோம். ஹாட்ஸ்டாரில் லட்சக்கணக்கான படங்கள் இருக்குது, செலக்ட் பண்ணுறோம். ஓப்பனாக சொன்னால் அதில் இருக்கிறதுல 10 விழுக்காடு திரைப்படங்கள் கூட நம்ம பார்க்கறது இல்லை. அதை நம்ம வருஷத்துக்கு காசை குட்டி வாங்கி வச்சுருக்கிறோம். அப்போ சினிமா எதை நோக்கி இருக்குது? எனக்கு இந்த மாதிரியான சூழலில் இந்த மாதிரியான படங்கள் வேணும்னு இப்போ மனுஷன் நினைக்கும் போது அதுக்கு சில படங்கள் தான் வருது. நம்ம சில படங்கள் தான் எடுக்கிறோம். சில நேரங்களில் காலமும் சூழ்நிலையும் திரைப்படங்களை தீர்மானிக்குது. அந்த மாதிரி காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் சில திரைப்படங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போது ரைட்டர்ஸ் நாங்களாம் உட்காந்து எழுதுகிறோம். திரைக்கதை எழுதும் பொழுது ஏப்பா ரெஃபரன்ஸுக்கு ஒரு படம் வேணும்னு எப்போ தேர்னாலும் அது ஓடிடியில் இருக்கிறது இல்லை, அது எல்லாம் யூடியூப்பில் இருக்குது. பெரும்பான்மையான நல்ல திரைப்படங்கள் ஓடிடியில் இல்லை, யூடியூப்ஸில் இருக்குது. அது என்ன வியாபாரம்? அது என்ன சினிமா? என்ன அப்போ சரியான பாதையில் போயிட்டுருக்குதா? ஏன்னா சினிமாவை மட்டும் ஒரு சாபம். அது சரியான பாதையில் போகிறதும் இல்லை, போக விடுறதும் இல்லை. தமிழ்நாட்டு அரசியலும் அப்படி தான். அது போகவும் போகாது, போகவும் விட மாட்டாங்க. திடீர்னு இந்த பக்கம் போயிட்டுல லெஃப்டில் இழுத்துட்டு போயிடும், திடீர்னு இந்த பக்கம் போயிட்டு ரைட்டில் இழுத்துட்டு போயிடும். அது என்னன்னே தெரில. அப்படி ஒரு விதி மாதிரி இருக்குது நம்முடைய சினிமா. அந்த வகையில் இப்படி நம்ம தமிழ் தெரிந்த, அவங்க சொன்ன மாதிரி தமிழ் தெரிந்த வியாபாரமாக உள்ளே வர்றவங்களுக்கே எவ்வளவு கஷ்டம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காசே வேணாங்கிறீங்க. எவ்வளவு கஷ்டம். அதனால் நம்ம ஆதரவு கொடுக்கலாம் அதிகபட்சம்.
இன்னும் சொல்ல மாதிரி சார் சொன்னாங்க மாதிரி சில கண்டென்ட்ஸ் வந்து நாங்கள் வாங்குகிறோம் அதில் போடுறோம்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஓடிடியில் கண்டென்ட்ஸ் இது வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது. கடைசியாக ஜெயிச்சது அலெக்சன் ஒண்டர்லேண்ட். அது மட்டும் அமேசானில் கோடி கணக்கில் அள்ளி இருக்கு. அவன் 7 லாங்குவேஜில் அதை டப் பண்ணியிருக்கான். அந்த 7 லாங்குவேஜில் ஏன் டப் பண்ணியிருக்கான்னா, நான் சொன்னேன் இல்லையா, உலகம் முழுவதும் அமேசான் இருக்குது, அங்கே பூரா அதை எடுத்துகிட்டு போகிறான். ஏன்னா இவனுடைய இசையிலையும் ஒளியிலையும் ஏதோ இருக்குது அதில். ஸோ அவன் கீழே சப்டைட்டில் அந்தந்த லாங்குவேஜில் போட்டு அங்கே ஹிட் அடிச்சுட்டு இருக்கான், அங்கேயும் சம்பாரிச்சுட்டு இருக்கான். மற்றபடி ப்ரோக்ராம்ஸ் எதுவும் பெருசாக ஜெயிச்சதில்லை. அந்த மாதிரி நீங்கள் புதுசாக ப்ரோக்ராம்ஸ் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சின்ன பசங்களுடைய கற்பனைகளை அது உள்ளே போடுங்க. ஏதோ ஒன்று எங்கேயோ கிளிக் அடிச்சு, ஏப்பா எதுலேயே இருக்காமப்பா அப்படின்னு ஒரு தடவை தட்டிட்டான்னா போதும், அப்புறம் அது தட்டிக்கிட்டே இருப்பான். அந்த சூழலை உருவாக்குங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அனைத்து ஆசானவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு டைம் இன்னும் இல்லை, எல்லாருமே பேசிட்டாங்க. யோர் பேக்கர்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றது எல்லாரும் சொன்ன மாதிரி தான். வெங்கி என்னோடய ஃப்ரெண்டு, என்னென்னே தெரியாது, உடனே போங்கன்னு அவசரப்படுத்துவார் எப்பயுமே. சரி, இங்கே வந்து பார்த்த பிறகு கிஷோர் சாரோட ஒர்க், யோர் பேக்கர்ஸுக்கு பேக்காக இருக்கிற கிஷோர் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் சார். பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் எல்லாருமே இங்கே வர்றோம். அந்த பணம் சம்பாதிச்சு அதை தான் சேர்த்து வைக்காமல் அதில் ஒரு சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தில் இருக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும் சார். ஹேட்ஸ் ஆஃப் யூ அண்ட் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்வாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஓடிடி லான்ச் ஆகுது. இன்றைக்கி சினிமா தயாரிப்பாளர் சங்கம் வந்து காலவரையற்ற ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஆல்ரெடியே தயாரிப்பாளர் பயங்கர நஷ்டத்தில் இருக்காங்க. இவங்க வந்து கால அறவற்ற பட தயாரிப்பு நிறுத்தாட்டிட்டாங்க. எல்லாமே நாளையிலேருந்து எல்லாமே ஸ்டாப் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை எழுதணும். எந்த நோக்கி சினிமா போயிட்டுருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி டைமில் யோர் பேக்கர்ஸ் மாதிரி ஓடிடி வந்து மக்களுக்கு நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து பண்ணணும் சார். நல்ல கண்டென்ட்டாக தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம பிரெயினை கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். யூகி சேது சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நிறைய சம்பாதிச்சுட்டு வந்து எங்கே டாக்ஸிலையோ அந்த ஊருக்கு போகலாமா? எங்கள் பெரிய டாக்ஸிலா. ரொம்ப நன்றி. ஜோஷிலாவா? தௌஷிலாவா? 10 days கொடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸ்ட்ராடினரி கம்பேர் அந்த இவர் சொன்னது போல் தமிழும் ஆங்கிலமும் சரளமாக பேசக்கூடியவர். போஸ் வெங்கட் சொல்லிட்டே இருக்காரு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குன்னு டென்ஷன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்வது போல் துபாய் வெங்கி தள்ளி விட்டு அப்புறம் தான் கிஷோர் இவர் அறிமுகமானார். ஸோ எல்லோரும் வெங்கியோட ரெப்ரசன்டேஷன் தான் இங்கே வந்திருக்கோம். அவர் அங்கே துபாயில் இருக்கிறதுனால. ஸோ உங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த முயற்சி திறமையாகட்டும். அந்த காலத்தில் பாண்டிச்சேரி போவோம், காரை ஓட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் ஓட்டிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து காரை ஓட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இந்த ஓடிடிலாம் ரொம்ப புரியாத ஒரு விஷயமா இருக்குது. அது முதல்ல தேட்டரில் ஓட்டிட்டு வாங்க, அப்புறம் தான் ஓடிடின்றான். அது என்ன புரியல எனக்கு. இப்போ பஞ்சதந்திரம் சுமாரான ஹிட்டு தான் தியேட்டரில். பிக்கெஸ்ட் ஹிட் இன் ஓடிடி எவர் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா ஒரு காமெடி படம். அப்போது ஓடிடினா என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஷார்ட்ஸ் பார்த்த மக்களுக்கு வந்து 10 செகண்ட் 15 செகண்ட் 1.5 minutes பார்த்து பழக்கப்பட்ட மக்களுக்கு திரைப்படமே அந்த ஸ்பீடில் கேட்குறோம். ஏன்னா குறைஞ்சபட்சம் ரொம்ப அந்த காலத்தில் எம்கேடி தியாகராஜ ஸ்பீடில் இருக்க எஸ்ஜே சூர்யாவே இன்றைக்கி அவ்வளோ தூரம் போயிடுச்சு. அப்போது ஹவு டு யூ மேக் எ ஃபில்ம் அப்படின்னா, அந்த 1.5 minutes கேப்சூலில் ஃபாஸ்ட்டாக போ. ஜார்ஜ் லூக்கஸ் நடிகர்களுக்கு எப்போவுமே சொல்லுவார், ஃபாஸ்டர் லவுடர்னுவார், ஃபாஸ்டர் லவுடர்னுவார். எல்லாம் சினிமாவே இப்போ ஃபாஸ்டர் அண்ட் லவுடராக போனதுனால எங்கே வேணால் கட் பண்ணி எங்கே வேணால் நீ சொருகலாம். மேக் இட் இன் டு ஃபார்ம் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ். 1.5 minutes into 2 minutes into so on. So 120 minutes divided by 2. அத்தனை ஷார்ட்ஸுக்குள்ளே நீ கொண்டு அடக்கு அப்படின்னு சொல்கிற இந்த ஏஸ்தெட்டிக்ஸ் ஆஃப் சினிமாவே மாறிவிட்டது. அப்போது என்னன்னா, தி பையர் டிக்டேட்ஸ் வாட் யூ ஷுட் டூ. ஏஸ்தெட்டிக்ஸாக வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து எப்படி சொன்ன டெய்லர் முதல்ல கொடுத்துட்டான், பேண்ட்டை தைச்சிட்டான், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால் கை வெட்டணுங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து சினிமா வந்திருக்கு. இது ஒரு பக்கம். ஏற்கனவே உலகத்தில் இல்லாத ஒரு இடர்பாடு தமிழ் இந்தியாவுக்கு வேண்டி தான் உண்டு. என்னன்னா இன்ட்ரோல்னு எல்லா ஊர்லேயும் 1.5 hour தான், நம்ம ஊரில் 2.5 hour. ஏன்னா இன்ட்ரோல் ஒன்றுக்கு போனோம். ஸோ அந்த 1.5 hour ஃபாரின் ஃபில்மில் எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour நம்ம ஆட் பண்ணுறோம். அது நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவது காரணம், செகண்ட் ஹாஃபில் தான் கதை எதிர்பார்க்குறான், கிளைமேக்ஸ் எதிர்பார்க்குறான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எப்படி ஓபிடிக்கலாம், இவன் தான் போனால் காமெடிலாம் பண்ணிட்டு இன்ட்ரோவில் நீ ஒரு பேங்க் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்லேயாவது கதையை சொல்லு அப்படிங்கிறான். அப்படி இருந்த ஃப்ரீடம்லாம் போய் இன்றைக்கி வந்து எல்லா நிமிஷமும் பேங்க்கு கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் 99 மார்க் வாங்கினா நீ ஃபெயிலு, 100 வாங்கினா தான் பாஸு.
அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிற பொழுது வினோதமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அபரிவிதமான திரைப்படங்கள் தயாரிக்கப்படக்கூடிய காலகட்டம் இதுவாகத்தான் இருக்கின்றது. அது ஏன் என்று புரியவில்லை. There is somewhere some money is available for people to produce films, knowing fully well it is not going to be sold, knowing fully well nobody is there to buy. இதில் ஸ்ட்ரைக் வேறு, இப்போ ஏற்கனவே வேலை இல்லை, நம்ம ஸ்ட்ரைக் வேறு நம்ம இது பண்ணணும். ஏற்கனவே ஓடிடி வாங்குறது ஆள் இல்லை, இதில் 4 வாரம் கழிச்சு போடணும். தயவு செஞ்சு யார் போடுற முதல்ல காட்டுங்க கண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லாரும் பெரியவங்களுக்கு கொடுக்கறக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ அவங்க அந்த ஒரு நிபந்தனைகளோ யங்ஸ்டர்ஸ்க்கோ இல்லை புது சின்ன படங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அவன் படம் பண்ணுறதே பெரிய விஷயம். நீங்கள் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறீங்க. எல்லா ப்ரொடியூசருமே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் நடத்திட்டு இருக்காங்க. அவனுக்கு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்ததில்ல. அது 200-250 படம் எடுக்கிறாங்க. எந்த காலத்திலுமே 1895 ஆரம்பிக்கப்பட்ட சினிமா இன்று 130 வருடங்கள் ஆகிவிட்டது. எப்பொழுதுமே ஒரு 8-10% விழுக்காடு தான் வெற்றி படங்கள் என்றைக்குமே எல்லா ஊர்லேயுமே. இப்போ இன்னும் குறைந்து கொண்டு தான் வருகிறது, அதிகமாக தான் தெரியல கண்ணுக்கு. அப்படிங்கிறப்போ எங்கோ ஒரு இடத்துல எப்போ கொஞ்சம் 100 படங்கள் எடுத்தப்போ ஒரு 10 படம் ஓடிச்சு. இப்போ 200 படம் எடுக்கிறப்போ 20 படம் ஓடிச்சு. அப்போ என்ன இல்லை, 200 படம் எடுக்கும்போது 10 படம் தான் ஓடுதுன்னா அப்போ தேவையில்லாமல் ஒரு 100 படம் எடுக்கிறோமா எங்கேயோ? அது என்னவோ தாலி அப்புறம் கட்டிக்கிறேனே, ஃபஸ்ட் நைட் முதல்ல முடிச்சிடன்ற மாதிரி ஷூட்டிங் முதல்ல படத்தை முடிச்சுவிடும், விற்கிறலாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற அந்த விஷயத்தை கொஞ்சம் நிறுத்திவிட்டு இந்த படம் விற்குமா, நிஜமாக விலை இப்போ நிற்கிறதுக்கு போட்டி தாங்குமா, எழுதும்போது பேப்பர் பென்சிலில் பெரிய காசெல்லாம் செலவு இல்லை, அப்பொழுதே நம்ம வந்து கொஞ்சம் அந்த முன்னெச்சரிக்கையோட கருத்தடை செய்து விட்டோம் என்றால் அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஸ்டாப் மேக்கிங் டூ மனி ஃபிலிம்ஸ். அதுக்கு நல்லா யோசிங்க, இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் என்று யோசிங்க. இல்லைன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மி பண்ணுங்கள். இவர் எஸ்.வி. சேகர் சொன்னார், இது மாதிரி மாடு பாடணும், இப்போல்லாம் ராமராஜன் வந்து ஆடணும்னு சொல்கிற மாதிரி மாடு பாடி சூப்பர் ஹிட்டு. இப்போது போன வாரம் சைனாவில் ஒரு அம்மாவும் அவரோட பையனும் ஒரு 5 வருஷமாக குட்டி குட்டியாக ஸ்கூல் பசங்க ட்ராயிங் போடுற மாதிரி போட்டு ஒரு பசுமாடை பற்றி ஒரு படம் சூப்பர் ஹிட்டுங்க. அப்போ என்ன கேட்குறான், படம் பண்ணுறவன் கொஞ்சம் ஏழையாகவோ கொஞ்சம் ரொம்ப வசதி இல்லாதவனாகவோ ஒரு நல்ல படம் செய்துட்டு அவனுக்கு முதுகில் தட்டி கொடுத்து நீ வளரடா கண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஒரு மனோபாவம் மக்களிடையே ஒரு மனிதாபம் இருக்கிறது. அதையும் நீங்கள் மைண்டில் வைத்துக்கொண்டு உருப்படியான படங்கள் எக்ஸ்ட்ரீம்லி லோ இன் பட்ஜெட்டில் இஸ் ஈஸிலி பாசிபிள். அப்சஷன் அதான் ஹிட்டு. காலங்காலமாக அதான் சொல்லி 10,000 எடுத்த பிளேர் விச் ப்ராஜெக்ட் வந்து $100 மில்லியன் சம்பாதிச்சது. ராபர்ட் ராட்ரிகஸ் ப்ரொடியூஸ் பண்ண அந்த எல் மரியாச்சி அப்படிங்கிற படம் வந்து வெறும் $10,000, அதில் நடித்த ஆளில் $4,000 கொடுத்தான். மொத்தம் $6,000 எடுத்தப்பட்ட $125 மில்லியன் சம்பாதிச்சது. ஸோ காசு இல்லாமலும் நீ வந்து ஒப்பற்ற நிகழ்ச்சிகளை செய்யலாம் என்ற அந்த ரீதியிலே மனம் போக வேண்டும். எனக்கு தோணிச்சு, எனக்கு ஒரு கனவு இருக்குது, எனக்கு ஒரு படம் எடுக்கணுங்கிற ஆசையெல்லாம் பேப்பர் பென்சில் பிரிண்டிங்கோடு நிறுத்திக்கோ. படமாக பண்ணணும்னா எக்கச்சக்க கோடிகள் திரும்பி வர வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எடுப்பவர்களும் அப்படி நினச்சி படம் எடுக்கணுன்றது எனக்கு தோன்றுகிறது. உங்களோட வென்யூவில் நீங்கள் வந்து நிறைய இவர் போஸ் வெங்கட் சொன்னது போல் செல்வமணியும் சொன்னது போல் மக்களுக்கு பிடித்தா மாதிரி அப்படிங்கிறதுல உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, நீங்கள் 1.5 மினிட்ஸ் ஷார்ட்ஸாக ஒன்றா சேர்ந்து கோர்த்து ஒரு மாலையாக தயாரித்து அதில் நீங்கள் விட்டிங்கன்னா people will start tuning into your OTT, but be very cautious about the quality. எல்லாரும் வாங்க அப்படின்னா அதுதான் இல்லை என்பது தான் திரைப்படம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லி புத்தி காட்டுகிறது. ஸோ நல்ல குவாலிட்டி என்ன மீன் பண்ணுறோம்னா ஜனரஞ்சகம் என்பது முக்கியம். திரைப்படத்தில் நம்ம பேசிக்கலாம் நம்ம தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் பல நான் பிஹெச்டி பண்ணதே அதில் தான் பண்ணியிருக்கேன். மக்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு ட்ராவல் பண்ணுறான், இல்லை ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி ஒரு மெனக்கெடுக்கிறான், க்யூவில் நிற்கிறான், காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறான். சினிமா இஸ் த ஒன்லி ப்ராடக்ட் விச் இஸ் பாட் வித்தவுட் நோயிங் வாட் த ப்ராடக்ட் இஸ். சட்டனா போட்டு பார்த்து வாங்குறோம், வேஷ்டி போட்டு பார்த்து வாங்குறோம், இட்லி சரியில்லைனா இன்னொரு இட்லி கொடுன்றோம். சினிமா மட்டும்தான் வாங்கிய பிறகு நோ ரீஃபண்டு. என்னன்னே தெரியாது, என்ன ப்ராடக்ட்னே தெரியாது, காசு முன்பணமாக கொடுத்து விடுகிறோம், ஒரு சீட்டில் உட்காந்துக்கிறோம், இருட்டில் போட்டு அடக்கி வைக்கிறான். அதுக்கே திருவிழா கும்பல்லாம் வந்து பெரிய விஷயம், செலிப்ரேஷனாக போகணும், இருட்டிலேயே வச்சுக்கிறேன், பலான விஷயம் தான் இருட்டில் பேசுவேன். இந்த டெட்லி காம்பினேஷன் சினிமா கொண்டு இருக்கிறதுனால அப்போ அது என்ன இருக்க வேண்டும் அந்த ஸ்க்ரீன்லுங்கிறது அதுக்கு ஒரு சில கோட்பாடுகள்லாம் இருக்குது. எதோனா எடுத்தாலும் ஐயாறு 20 பயிரிடுவது எப்படி, அத்வைதம் துவைத்தம் இப்போ என்ன அப்படின்னு பற்றி பேசினா கல்வெடுத்து அடிச்சிடுவான். தெர் இஸ் சம் ரீசன், ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், பிகினிங், மிடில், எண்ட், இன்னும் ஒரு கோட்பாடுகள் இதனால் தான் வருகிறது. பிகாஸ் ஆஃப் தீஸ் கண்டிஷன்ஸ். இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு எங்கடா போய் நிற்குது அப்படின்னா, ஜனரஞ்சகமாக என்டர்டெய்னிங்காக இருந்தால் அதற்குள் உன் கருத்தை நீ வைத்துக் கொள்ளலாம். ஆனால் கருத்தை மட்டும் படமாக எடுத்தால் அது வந்து வீட்டில் நீ வச்சுக்கோ, மக்களுக்கு காசு கொடுத்து வாங்க மாட்டான். பிகாஸ் யூஆர் டேக்கிங் மணி ஃப்ரம் ஹிம் அப்படிங்கிறது அர்த்தம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ஜனரஞ்சகம்னா த மோர் த பீப்புள் தி பெட்டர் தி ப்ராடக்ட் அப்படின்னு மனதில் வைத்துக்கொண்டு மேக் இட் ஹாப்பி, மேக் இட் ஜோவியல், மேக் இட் ஹாவ் எ கண்டென்ட் தட் ஆஸ் அ பிகினிங், மிடில், ட்ராமாட்டிக்காக இருக்கணுங்கிறது வந்துச்சு.
ஸோ இதை மனசில் வைத்துக்கொண்டு ஓடிடி ஆகட்டும் திரைப்படமாகட்டும் ஜனரஞ்சமான ப்ராடக்ட் எடுக்க வேண்டும். நீங்கள் எந்த படம் வேணால் வாங்க முடியாது. அதுக்கு மக்களும் புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி படத்தை எடுத்தால் உங்களை மாதிரி ஓடிடியும் வாழும். படம் முன்படம் போட்டவர்களுக்கும் ஒரு நல்லபடியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த 20% ஒர்க்கர்ஸ் தரேன்றீங்க, செல்வமணி ஹாப்பி ஆடுவாப்பில், அதுக்கெல்லாம் செல்வமணி இருக்காப்புல, ப்ரொடியூசருக்கும் ஏதாவது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பாவம் அவனு கொஞ்சம் கொடுக்குறீங்களே அந்த சார் மீண்டும் ஒரு நன்றி அதற்காக. ஸோ விஷ்